லேப்டாப் தரேனாங்க, அது பதிலாக டேப் தரேன்னாங்க. மக்களை எப்படிலாம் ஏமாற்றலாமோ அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க டிஎம்கே. இது கண்டிப்பாக வந்து அடுத்த ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் வந்தார்னா எல்லாத்துக்கும் தீர்வு காணுவார். அன்பில் மகேஷ் அண்ணன் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு லேப்டாப் தரேன், அப்புறம் மறுபடியும் சொல்கிறாரு டேப் தரேன், மறுபடியும் சொல்கிறாரு லேப்டாப் தரேன். 4.25 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மறுபடியும் சொல்கிறாரு ஜனவரி மாதம் லேப்டாப் தரேன். ஏன்னா எலெக்ஷன் வருதுல்ல, கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும், மக்களும் மறந்துடுவாங்கள்ல, இந்த ஆட்சியும் சேர்த்து மறந்துடுவாங்க. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவங்களுக்கு என்னென்னா ஒரு தமிழர் வந்து முதல்வர் வந்துடக்கூடாது, அதுதான் இவங்களோட பெரிய கனவு. தமிழர் வந்துட்டாருன்னா ஒரு தமிழ்நாட்டை நல்லபடியாக மாற்றிடுவார்ல, அதனால் தமிழர் வந்துடக்கூடாது. இவங்க பொறுத்த வரைக்கும் அதுதான். கவர்மெண்ட்டில் எங்கள் லேப்டாப் என்ன கொடுக்கலையா? எல்லாரும் கல்லூரி வந்து கவர்மெண்ட் கல்லூரி படித்தா எல்லாருக்கும் லேப்டாப் தருவாங்க. அம்மா காலத்தில் எல்லாம் நல்லபடியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில் வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்ச அண்ணன் காலத்துலலாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா படித்து ஒரு லெவலில் கம்ப்யூட்டர் லெவலில் ஏஐ லெவல்லாம் வந்து எல்லாருக்கும் ஓரளவு இருக்குது. இப்போ வர மக்களுக்கு வந்து அது யாருமே சின்ன பசங்களுக்குலாம் அது யாருமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து காசு இருக்கவங்க அது வாங்குகிறாங்க, இப்போ இல்லாதவங்க வந்து பாவம். கண்டிப்பாக நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஜெயிச்சாங்கன்னா லேப்டாப் கொடுத்து இன்னும் மக்கள் மேலும் வளர்கிறதா பார்ப்பாங்க. இப்போ 50 லட்சம் லேப்டாப்னு சொல்கிறாங்க, அது நம்ம இன்னும் வந்து ஒரு கோடி அந்த மாதிரி மேலே மேலே போக தான் நம்ம இளைஞர்கள்லாம் வளர முடியும். எல்லாரும் வந்து நல்லபடியாக தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல முன்னேற்றமாக நாடாக மாற்ற முடியும் நம்மளால். அண்ணன் எடப்பாடியார் வந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நல்லது பண்ணார். பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. ஆண்கள் வந்து காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து பெண்களை வந்து ரொம்ப நிறைய முறைகேடுகள்லாம் நடக்குது. அந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தினந்தோறும் இந்த நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எடப்பாடியார் தான் வரணும், வேறு யாரும் வர முடியும். எதனாலன்னா 4.5 ஆண்டு அம்மா இல்லாதப்பவும் சமூகமாக வந்து தமிழ்நாட்டை வழி நடத்தினார். அதே மாதிரி கண்டிப்பாக வருவார் இந்த வருஷம். லேப்டாப் தர அப்படின்னு சொல்லிட்டு +1 +2 பசங்களை வந்து ஏமாற்றிட்டாரு. இன்ன வரைக்கும் தரல. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து எலெக்ஷனே இப்போ வரப்போகுது இன்னொரு 3 மாதத்தில். இப்போ வந்து நான் லேப்டாப் தரேன் அது தரேன்றார். இது வந்து ஓட்டுக்கு தான் தராருன்னு சொல்லி அப்பட்டமாக வந்து தெரியுது. அம்மாவோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து லேப்டாப் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் ஒரு லேப்டாப் வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபான்னு இருந்தது. இன்றைக்கி வந்து லேப்டாப்பில் 6,000 ரூபாய் 7,000 ரூபாயிலே கிடைக்குது. அன்றைக்கி அந்த காலகட்டத்திலே புரட்சி தலைவி அம்மா வந்து 1 லட்ச ரூபாய் லேப்டாப்பை ஈஸியாக இலவசமாக கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு லேப்டாப்பு ஒரு மிதிவண்டி சைக்கிள் கொடுத்தாங்க இலவசமாக. அந்த லேப்டாப்பால் நாங்கள் டைப் ரைட்டிங் கற்றுக்கணும், ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும், அதே போல் நிறைய சாஃப்ட்வேர் பற்றி எம்எஸ் வேர்ல்டாக இருக்கட்டும் எந்த சாஃப்ட்வேர் வந்தாலும் லேப்டாப் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்தது. எல்லாமே வந்ததுன்னா புரட்சி தலைவி அம்மா கொடுத்த இந்த லேப்டாப்பால் தான் வந்தது. இல்லைன்னு வச்சிங்களேன் அடுத்த வாட்டியும் இதேமாரி. அதுக்கப்புறம் அம்மாவோட மறைக்கு பிறகு மண்மிகு புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லாருக்கும் அம்மாவோட ஆட்சியில் எப்படி கொடுத்தாங்களோ அம்மா அதே போல் அவரும் எங்களுக்கு கொடுத்தாரு. மீண்டும் வந்து 2026 கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி மலரும். இந்த விடியா திமுக ஆட்சி இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருக்க 10 லட்சம் லேப்டாப் குறிப்பாக 3rd இயர் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 3rd இயர் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஏமாற்றி அவங்க பேரண்ட்ஸை ஏமாற்றிட்டீங்க. இப்போ கடைசியாக 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப்பும் கொடுக்காம இன்றைக்கி எத்தனையோ ஏஐ இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், வக்கீல்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்ட்டு எத்தனையோ வெளிநாட்டில் மேல் படிப்பு படிச்சுட்டு வேலை பார்க்குற எல்லாருமே அம்மாவுடைய அந்த லேப்டாப் ஸ்கீமில் அந்த லேப்டாப்பை வாங்கி படித்து முன்னேறி வந்தவங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் இந்த 4.5 வருஷத்தில் ஒரு லேப்டாப் கூட கொடுக்காம இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. மாணவர்கள்லாம் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரில. மாணவர்களையும் அவங்க பேரண்ட்ஸையும் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரில. 2026 மேக்கு அப்புறம் அவங்களுக்கு யார் அப்படிங்கிறது தெரியும். ஆட்சியும் மாறும், அந்த காட்சியும் மாறும். இது அப்பான்னு சொல்லிட்டு கேவலமாக சொல்லிட்டு இருக்காருல்ல, அவருக்கு வந்து இது மாணவர்களுடைய பெரிய அடியாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக நன்றி. மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து பொன்னான ஓட்டு. தயவுசெய்து வரலாற்றை படிங்க, வரலாற்றை படிச்சுட்டு கொள்கைகளை படிங்க, கோட்பாடுகளை படிங்க. நேற்று சினிமாவில் நடிக்க வந்துட்டு இன்றைக்கி ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஜென்சி கூட்டமாக இல்லாமல் உங்களை நீங்களே அரசியல் படுத்திக்கிட்டு கொள்கை கோட்பாட்டோட வாழுங்க. உங்களுடைய பொன்னான வாக்குகளை வந்து இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லாமல் உண்மையிலேயே யார் நல்லவங்க அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு செலுத்துங்க. நல்லாட்சி மலரும். காலேஜ் படிக்கிற 3rd இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இவங்க லேப்டாப் தரேன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க.
ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தா தான் அவன் காலேஜ் போகும்போது லேப்டாப்பை தரவாக கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் கருதுறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஓட்டுக்காக மட்டுமே காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிற பசங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் உறுதிப்படுத்தல. சட்டக்கல்லூரி போட்டிருக்காங்களான்னு தெரியல, பாலிடெக்னிக் கல்லூரி போட்டிருக்காங்கன்னா இன்னும் தெரியல. ஏன்னா நான்லாம் வந்து வெறும் அரசு பள்ளியில் படித்தவன் தான். 1லேருந்து 12ஆம் வரைக்கும் அரசு கல்வியில் படித்து இன்றைக்கி செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு சட்டம் பண்ணிட்டு வராங்க. இன்னி வரைக்குமே எனக்கு லேப்டாப் கொடுக்கல. ஏன்னா லேப்டாப் வாங்குற காசு என்கிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. இங்கே லேப்டாப் வாங்க காசு இல்லை. இந்த அரசு வந்து முக்கியமாக ஏழை மாணவர்களை தான் வஞ்சிக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் தராது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவனும் சிபிஎஸ் படிக்கிற மாணவனும் ஒரே வேலை வாய்ப்புக்கு வந்துட போகிறான், அரசு பள்ளியில் அமர்ந்துட போகிறான் அப்படின்ற காரணத்துக்கோசம் மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர் தராமல் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்மையாக கண்டிக்கிறோம். பள்ளி மாணவர்கள்லாம் நல்லா பயன்படுறாங்க. இப்போ ஒரு 4 வருஷமாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ எலெக்ஷனு வரப்போதுனோடனே இப்போ இந்த ஒரு 2 மாதமாக தான் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த மடிக்கணி திட்டத்தை கொடுக்கலான்னு இப்போ அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் வலியுறுத்தி கண்டினியூஸாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் மாணவரணி சார்பாக நாங்கள் வந்து கலந்துருக்கோம். இல்லை கண்டிப்பாக மாற மாட்டாங்க. அதை வந்து இப்போ ஆனால் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுறதுக்கு தெரியும். இப்போ 4 வருஷம் வாங்கலை பசங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்க வந்து மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு தரல, இப்போல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ அம்மா பீரியடில் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. 11th கொடுத்தாங்க, 12th கொடுத்தாங்க, சைக்கிளும் அதே மாதிரி கொடுத்தாங்க. நல்ல யூசேஜாக இருந்தது. இப்போ வந்து இவங்க வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அதுவும் எலெக்ஷன் டைம், இப்போ எலெக்ஷன் வருதுன்றதால இப்போ தான் கொடுக்குறாங்க அவங்க. இப்போ வந்து எடப்பாடி அண்ணா வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்தமாரி வந்து பள்ளி ரொம்ப கஷ்டப்படுங்க, வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களும் சரி, இங்கேயும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் சரி, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ணா அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்